ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, கோல்டு வாங்குறத நிறுத்துங்க, கல்யாணத்துக்கு கோல்டு போடுறத நிறுத்துங்க. அதே மாதிரி கோவிடில் எப்படி இருந்தீங்களோ அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனேயே காலையில் ஷேர் மார்க்கெட் வந்து விழுந்துடுச்சு. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேரோட வேல்யூமே கீழே விழுந்துடுச்சு. ஸோ இது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கொரோனா மாதிரி லாக்டவுனாக ஆகுமா? இல்லை, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஜிட்டல் லாக்டவுன் அப்படி சொல்லலாம். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பெட்ரோல் ரேட்லாம் ஏறி போச்சு, டீசல் ரேட்லாம் ஏறி போச்சு. ஆனால் இன்னும் இந்தியாவில் ஏற்றாமல் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. ஏன்னா இப்போ தான் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம்ன்ற போகிற மாநிலத்திலலாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏற்றுவாங்க, கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா கோல்டையும் ஆயில்ஸை தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டாலர்ஸ் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டாலர்ஸ் நம்ம செலவு பண்ணாலும் பேரலாக ஷேர் மார்க்கெட்டில் இருந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்மளோட டாலர் கையிருப்புன்றது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இதனால் இந்தியாவோட டாலர் கையிருப்பும் குறைஞ்சி போகுது. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தங்கமும் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் ஓன் ரிசர்வ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் கோல்டு தான் இருக்குது. மற்ற கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்குது. நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கோல்டு தான் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறதால இந்த ரெண்டு வாங்கிறதுக்கு நம்ம டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த கோல்டு வேல்யூ கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணாங்க. 12% 6% கம்மி பண்ணாங்க. ஸோ அதனால் கோல்டு வேல்யூ கீழே வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக க்ரோத் ஆகி நல்ல பெரிய ஹையில் போய் இப்போ கோல்டு ரேட் எங்கேயோ போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கோல்டு நம்மளை வாங்காதீங்க சொல்கிறாங்க. வாங்காதீங்க அப்படின்னா அப்புறம் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது கொடுக்குறோம், ஈக்விட்டியோ இல்லை கோல்டு கவர்மெண்ட் பாண்டோ ஏதோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லி அதை வாங்கி வச்சு கவர்மெண்ட் அதை வந்து பிஸ்னஸ்க்கு ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணுறதால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு தான் லாபமே தவிர்த்து நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு அது எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.